ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ரீசெண்டாக திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு போயிருந்தோம். இந்த நீர்வீழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு என்ன ஊரில் இருக்குது. அதனால இந்த நீர்வீழ்ச்சிக்கு திருப்பரப்பு நீர்வீழ்ச்சின்னு பேர். இது நாகர்கோயிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலையும் திருவனந்தபுரத்திலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சியானது கோதையாறு நதியில் அமைந்துள்ளது. கோதையாறு திருப்பரப்பு பகுதியில் வரும்போது கீழே அருவியாக இது அழகாக கொட்டுது. இது பேச்சிப்பாறை அணையிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த நீர்வீழ்ச்சி 300 அடி நீளமும் இது முற்றிலும் பாறைகளால் அமைந்த ஆற்று படுக்கையும் கொண்டது. இந்த அருவி 50 அடி உயரம் கொண்டது. வருடத்தில் 7 மாதம் இந்த அருவி அதிக அளவு நீருடன் காணப்படும். அதாவது அந்த அருவியில் வாட்டர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக கொட்டும். இந்த நீர்வீழ்ச்சியின் மேற்பரப்பில் 250 மீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள திருப்பரப்பு நீர்த்தேக்க திட்டத்தின் மூலமாக சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பாசன வசதியும் கொடுக்குது. அடுத்ததாக இந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் ஒரு நீச்சல் குளமும் பூங்காவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே படகு சவாரியும் பண்ணலாம். குறைந்த கட்டணத்தில் கால்மிதி படகு வசதியும் இங்கே இருக்கு. இந்த ஆத்தோட இடது பக்க கரையில், அதாவது நீர்வீழ்ச்சிக்கும் நீர்த்தேக்கத்துக்கும் நடுவில் மகாதேவர் கோவில், அதாவது சிவன் கோவில் இருக்கு. இது 12 சிவாலயங்கள்ல 3வது சிவத்தலம். இந்த கோவிலில் சிவபெருமான் வீரபத்ரன் என்னும் உக்ர வடிவில் உள்ளதாக கருதப்படுகிறது. இந்த கோவிலில் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர் கால கல்வெட்டுகள் காணப்படுது. ஸோ இது 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆகும். என்னங்க அப்படியே